ஆசை வலகிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனு தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குரு குரு பார்வையால் கொஞ்சம் கடத்தறியே குளிருக்கோ நெருப்புக்கோ நடுவில் நிறுத்தறியே வேறு என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தம் எல்லாம் தர வேணும். உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாதா? எல்லா வாய்ஸும் நீங்க எடுத்துட்டு பாடும்போது மேல் அண்ட் ஃபீமேல் டக்கு டக்குன்னு வந்துட்டு மேஷ் அப் பண்ணும்போது இதுக்கு தான் அடிக்கடி மசாலா டீ குடிக்கணும். ஆமாங்க, அப்படியா? இல்ல சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் எல்ஜிபிடி கமிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. இப்போ நீங்க வந்துட்டு வந்திருக்கீங்க, முன் வந்திருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியுது. பட் இது மாதிரி நிறைய டேலண்ட்ஸும் இவங்களுக்குள்ளேயும் இருக்கு. ஸோ அதை நீங்க வந்துட்டு எப்படி பாக்குறீங்க அண்ட் வாட் யூ வாண்ட் டு கமெண்ட் ஆன் திஸ்? ஆக்சுவலி இவங்க செஞ்ச காரியம் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு காரியம் நான் சொல்லுவேன். பிகாஸ் எல்லாரும் வந்து பெண் குரலை பாடுறதுக்கு ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஈவன் ஆரம்பத்தில் நான் கூட வந்து பெண் குரலை பாடும்போது எல்லாரும் சொன்னாங்க, என்னடா ஆம்பளை பசங்க வந்து பெண் குரலை பாடுறாங்க. சில பேர் ரொம்ப கேவலமாகவும் பார்த்தாங்க. அண்ட் அது வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்காக இருந்தது. என்கரேஜ்மெண்ட் அது வந்து ஒரு நல்ல விஷயம், பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை தான். பட் அது வந்து புதுசாக செய்யும்போது அதை வந்து ஏன் சில பேர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஏன் வந்து செய்யாதீங்கன்னு திடீர்னு தடுக்கிறாங்க. ஒரு பயத்தில் தடுக்கலாம், ஆனால் வந்து அதுவும் ஒரு கலையாக பார்த்தா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அது ஒரு ஆர்ட்டாக இருந்தால். ஸோ அது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டுறாங்க. அது ஒரு ஃபியர் தான், ஆனால் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டா we can explore more. and அது வந்து மேபி ஒரு புது ரெவல்யூஷனை கூட ஆரம்பிக்கலாம் in the way of singing for males singing in female voice or through their head voice or whatever. And what do you want to comment on this? எனக்கு வந்து நான் இது செய்யணும்னுக்காக செய்யலை. லைக் நான் பாடிக்கிட்டு தான் இருந்தேன், நடிச்சுட்டு தான் இருந்தேன். அண்ட் ஆல் ஆஃப் தட் ஹேஸ் அப்புறம் நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம். அண்ட் நவ் ஐம் டேக்கிங் பார்ட் இன் திஸ் காம்படிஷன் பிகாஸ் இருக்குறலில் பாடுற ஐ திங்க் வி ஆர் த ஃபர்ஸ்ட் எவர் கப்பல் who have actually come out to a stage. And இந்த மாதிரி லைக் நாட் ஓன்லி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அந்த LGBTQ அந்த கம்யூனிட்டிலே பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டர்ஸ் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் டேலண்ட்ஸ் இருக்கு. பட் மற்றவங்க அவங்கள ஹியூமன் பீனாக பார்க்காதனால அந்த தைரியம் இல்லை அவங்களுக்கு. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ், நானே ஒரு உதாரணம் தான். நான் என்ன ஹியூமன் பீனா பார்த்தனால தான் ஐ குட் ஸ்டாண்ட் இன் திஸ் ஸ்டேஜ் டுடே. பயம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கு ஏன் பயம்? ஜஸ்ட் லீவ் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சொன்னீங்களே, ரிக்ரெட்ஸ் இல்லாமல் வாழறது தான் வாழ்க்கை. அது முடிஞ்சக்கப்புறம் ஐயோ நான் இதை பண்ணலையேன்னு யோசிச்சு சாகிறத விட அதை செஞ்சுட்டு செத்தா ஐ திங்க் இட்ஸ் மோர் பீஸ்ஃபுல். ஐ ஃபீல் ஃபேமிலி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் வந்து இது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை அப்படி தான் மோல்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. திடீர்னு அந்த லைக்கிங்ஸ் அந்த மாதிரி மாறும்போது யாருக்கு தான் அந்த கஷ்டம் இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் நம்மளுக்கும் இருக்கணும். அது இருந்தால் அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஹெல்தி கான்வர்சேஷன். தட் வே யூ க்ரோ. அதை பற்றி பேசாமல் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இன்னும் நிறைய பிரச்சனை தான் வரும்.